கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, ஏசாயா 1:15 நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அதாவது மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு சொல்லி நம்ம விரிவா பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், உபவாசம் ரொம்ப முக்கியமான கருவிகள். இதை நம்ம ஒரு காலம் அலட்சியம் பண்ணிடவே கூடாது. ஒரு உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதுகெலும்பு, உயிர் மூச்சு எல்லாமே ஜெபமும் உபவாசம் தான் முக்கியமானது. இது ரொம்ப அப்ப என்னடா ஜெபத்தை கேளேன்னு என்று ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது எப்படி செயல்படுதுன்னா, ஒரு தானியங்கி இயந்திரத்தை போல செயல்படுது. இப்போ ஒரு தானியங்கி இயந்திரத்துக்கு முன்னாடி போறோம்னா ஒரு கரெக்டா ஒரு பாஸ்வேர்டை காமிச்சா அது ஓப்பன் ஆகுது. அப்ப நம்ம உள்ள போயிருந்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டா ஆனா உடனே கேட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா காணப்படுறோம். ஆனா தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, நம்மளோட வாழ்க்கை தளம் எப்படி இருக்கிறது, வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் நம் ஜெபத்திற்கு பதில்களும் அமையும் என்பதை நம்ம பல வேலைகளை மறந்து போடுறவங்களா நம்ம காணப்படுறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டா, ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட இது பண்ணிட்டா ஆண்டவர் கேட்டுருவார்னு ஒரு தவறான இதுல நம்ம காணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கை பாதைக்கும் ஆண்டவருடைய பதிலுக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. அதாவது இந்த நாட்கள்ல 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம், இதெல்லாம் காணப்படுது. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், ஜெபிக்க பயிற்றுவிக்கப்படுகிறோம். ஆனா தேவனுக்குள் வாழ பயிற்றுவிக்கப்படுகிறோமா? யாரும் கற்றுக் கொடுப்பதே இல்லைங்க. நீங்க ஜோமனுங்க அப்படின்னு சொல்றோம். கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்து நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அது வெறும் சத்தங்கள் தான். ஆண்டவருடைய பார்வையில் அதை அங்கீகரிக்கவே படாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஆண்டவரோடு பொருந்துகிறதாய் காணப்படணும். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையானது, பர்சனல் லைஃப் ஆனது, தனிப்பட்ட வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்கிறவங்களா காணப்படணும். இந்த நாட்களில் ஒரு ஜெபம் கூட ஒரு விக்கிரகமா தெரிகிறது. ஜெபம்ட்டா எதுனாலும் நடந்துடலாம், நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் கிறிஸ்துவ ஜனங்க மத்தியில காணப்படுகிறது. அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்கும் ஜெபத்திற்கும் கர்த்தருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எல்லாமே சமநிலைப்படும் போது, சரியாக இருக்கும்போது ஆண்டவருடைய கருத்துல நம்ம எல்லா ஜெபங்களுக்கும் பதில்களை